முதல் கேள்வி, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூற. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஆன்சர் வந்து என்ன டைப் ஆஃப் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கலி தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடை வந்து 8 டைப்ஸ். ஓகேவா? இதில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க கொஷனுக்கு அவன் மறுத்து சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போனா இது என்ன டைப் ஆஃப் விடைனா மறை விடை. ஆன்சர் ஆப்ஷன் பி, மறை விடை. மறை விடையை வந்து எதிர்மறுத்து கூறல் விடை அப்படின்னும் அழைப்பாங்க. இங்கே ஆப்ஷன் ஏ பாருங்கள், நேர் விடை. அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் பண்ணுவாங்களா, அதை வந்து நேர் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், ஏவல் விடை. ஏவல் விடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலையை சொல்லி ஏவுறீங்க, அதை அவங்க அதுக்கு ரிப்ளை எப்படி பண்ணுவாங்கன்னா, அதை அவங்க பண்ண முடியாது, நீங்களே திருப்பி பண்ணுங்க மாதிரி அந்த வேலை ஏவுற மாதிரியே ஆன்சர் பண்ணுவாங்கள்ல, அதை தான் வந்து ஏவல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி பாருங்கள், இனமொழி விடை. அப்படின்னா நீ பாடுவியா அப்படின்னு கேட்டிருக்கு, பாட மாட்டேன்னு சொல்லாமல் நான் ஆடுவேன், அப்போ அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் சொல்கிற ஆன்சரை வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள், விடை வகை கண்டறிக. ஓகேவா? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது இது என்ன டைப் ஆஃப் விடைன்னு பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கேட்டிருக்க கொஷினுக்கு மறுபடியும் பாருங்கள், வராமல் இருப்பேனா அப்படின்னு கொஷின் மாதிரியே ஆன்சர் பண்ணியிருக்காங்களே. ஸோ அதனால தான் இது வினா எதிர் வினாதல் விடை. ஓகேவா? தேங்க்யூ.